வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருச்சி ஜிஹெச் பஸ் நிலையம், ஜிஹெச் பேருந்து நிலையம், ஜிஹெச் நாளோடு பேருந்து நிலையம். இன்று நான் வயலூர் முருகன் கோயில் செல்லாமலிருந்து முருகன் கோயில் செல்வதற்கு இந்த திருச்சி நாளோடு ஜிஹெச் பேருந்து நின்று கொண்டுள்ளேன். ஒரு பேருந்து வந்ததுங்க, அதில் நான் ஏறி வயலூர் முருகன் கோயில் செல்லலாம் என்று போய்கொண்டுள்ளேன். பாருங்கள், இதாங்க வயலூர் முருகன் கோயில் செல்லும் வழி. ரைட்டில் பாருங்கள், பாரத் பெட்ரோலியம் பங்க் உள்ளது. இதாங்க அதாவது திருச்சியிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஜங்ஷனில் வந்து வலதுபுறம் திரும்பணும், அதாவது ரைட்டில் திரும்பணும். நான் நேராக போனால் ஜீயபுரம் போயிடும், நம்ம ரைட்டில் திரும்பணும். இந்த இடத்துல வந்து ஜங்ஷனில் வந்து ரைட் எடுத்தால் நேராக வயலூர், இங்கிருந்து 1 கிலோமீட்டர், சுமார் 1 கிலோமீட்டர். சில வந்த பஸ் நேராக வயலூர் முருகன் கோயிலுக்கு செல்லும் என்று சொன்னார்கள், அதில் ஏறி வந்தேன். இதாங்க வயலூர் முருகன் கோயில் பஸ் நிலையம். அதாவது பஸ் வந்து ஊருக்குள்ளே போகாது, கோயில் திருப்பணிகள் நடந்து கொண்டு, வயலூர் முருகன் கோயில் திருப்பணிகள் நடந்து கொண்டுள்ளதால் பஸ் வந்து ஊருக்குள் செல்வதில்லையாம். அதனால் ஒரு 200-300 மீட்டருக்கு முன்னாடியே பஸ்ஸு நிறுத்தி விட்டார்கள். இங்கிருந்து நம்ம நடந்து போவோம். பாருங்கள், செக் போஸ்ட் இருக்குது பாருங்கள். ஒரு 200 மீட்டர் 250 மீட்டர் இருக்குங்க. நான் நடந்து போய் கொண்டுள்ளேன். நல்ல வெயில், சுமார் 2 மணி 1:30 மணி இருக்கும். பாருங்கள், இதாங்க பாருங்கள், முருகன் கோயில் வரப்போகுது பாருங்கள். வயலூர் முருகன் கோயில் வரப்போகிறது. திருச்சிராப்பள்ளி வயலூர் முருகன் கோயில் பாருங்கள். நான் போன சமயம் அமாவாசை என்பதால் கோயில் திறந்திருக்கும் என்று நினைத்து கொண்டு கோயிலுக்கு போய் கொண்டுள்ளேன். பாருங்கள், இதாங்க வயலூர் முருகன் கோயில். கோயில் திருப்பணிகள் வேலை நடந்து கொண்டுள்ளது. நான் இன்று அமாவாசை என்பதால் கோயில் எப்படியும் இன்று முழுவதும் திறந்திருக்கும் என்று வந்தேன். ஆனால் கோயில் நடை சாத்தப்பட்டுள்ளது. மாலை 3:30 மணிக்கு மேல் தான் கோயில் நடத்திருப்பார்களாம். ஆகவே நான் வெளியே நின்று சாமி கும்பிட்டுவிட்டு அங்கேருந்து ஒரு பைக் இருந்தது, அவரும் கோயில்கிட்ட வந்தார். அந்த பைக்கு லிஃப்ட் கேட்டு நான் இப்போ மறுபடியுமே திருச்சிராப்பள்ளி நோக்கி திருச்சி சிட்டி நோக்கி சென்று கொண்டுள்ளேன். நீங்கள் வயலூர் முருகன் கோயிலுக்கு வருவதென்றால் காலையிலிருந்து மதியம் 1 மணிக்குள் வந்து விடுங்க. இல்லாட்டி மாலை ஈவினிங் வாங்க. நான் அமாவாசை, எப்போவுமே அமாவாசை என்றால் எப்போதும் கோயில் நடத்திருந்திருக்கு என்று நினைத்து வந்தேன். ஆனால் கோயில் வந்து 3:30 மணிக்கு திறப்பாங்களாமாங்க. கார்த்திகை மாதம் மட்டும்தான் கோயில் முழுவதும் திறந்திருக்குமாமோ. ஆகவே நான் அங்கே 5:20க்கு எனக்கு கோயம்புத்தூர் செல்வதற்கு ட்ரெயினுக்கு போவதால் நான் இந்த வயலூர் முருகன் கோயிலேருந்து ஒருத்தர் சாமி கும்பிட வந்தார். அவர் கூட பைக்கில் நான் இப்போ திருச்சி நோக்கி போய்கொண்டு பாருங்கள். ரைட்டில் பாருங்கள், ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. வயலூர் முருகன் கோயில் திருச்சியிலிருந்து ஒரு சுமார் 10-12 கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. நல்ல வெயில் பட்டை கலப்புதுங்க. பங்குனி மாத வெயில் பட்டைக்கு கடுத்து கொண்டுள்ளது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வயலூர் முருகன் கோயில். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வயலூர் முருகன் கோயில். முருகன் கோயில் டு திருச்சிராப்பள்ளி நோக்கி இப்போ நான் போய் கொண்டுள்ளேன். நான் இப்போ வந்து சோமரசம்பேட்டை வரைக்கும் இவரோடு போய் அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போகலாம் என்று போய் கொண்டுள்ளேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வயலூர் முருகன் கோயில். பாருங்கள், இதில் நம்ம லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்திங்கன்னா திருச்சி, ரைட் எடுத்திங்கன்னா கரூர் கோயம்புத்தூர் செல்லலாம். ரைட் எடுத்திங்கன்னா கரூர் கோயம்புத்தூர் செல்லும் வழி. லெஃப்ட் எடுத்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி, சோமரசம்பேட்டை திருச்சிராப்பள்ளி, சோமரசம்பேட்டை தில்லை நகர், ஜிஹெச் நாளோடு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட். பாருங்கள், தான் சோமரசம்பேட்டை. இங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடித்து நான் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் செல்லலாம் என்று நினைக்கிறேன். வெயில் பயங்கரமாக இருக்குது திருச்சியில். இங்கேருந்து சத்திரம் பஸ் போகலாம் என்று நினைக்கிறேன். பாருங்கள், இதான் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு. இந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறேன். இங்கேருந்து நான் திருவண்ணிக்காவல் கோயில் செல்லலாம் என்று நினைக்கிறேன். இங்கே பார்த்துக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி சத்திரம் பஸ் நிலையம், திருச்சிராப்பள்ளி சத்திரம் பேருந்து நிலையம்.